ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ஆனந்தி சொல்லு. ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க ஆனந்தி? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. மகேஷ் சார் அன்போட அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறேன்னு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அவரை போக வேணாம்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க போன் போட்டு அவரை போக விடாம தடுத்து நிறுத்துங்க. மன்னிப்பு கேட்க போயிட்டு இருக்கானா? எதுக்கு? மகேஷ் சாருக்கு ஏற்காட்டுல உண்மை தெரிஞ்ச பிறகு எனக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்பு. அதுக்காக நான் அன்பு அம்மா கிட்ட மன்னிப்பு கேக்குறேன்னு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஏய், என்ன புள்ள சொல்ற? நெசமாவா? ஆமாக்கா, உன்கிட்ட பேசிட்டு மகேஷ் சாருக்கு போன் போட்டப்பதே விஷயமே தெரிஞ்சது. மித்ரா, நீங்க அவருக்கு கொஞ்சம் போன் போட்டு அவரை தடுங்கள. நானா? ஆனந்தி, நான் பேசின சரியா வராது. ஏற்கனவே நேத்து நான் பண்ண தப்பால மகேஷ் மேல பயங்கர கோவத்துல இருக்கான். இப்போ நான் ஏதாவது சொல்ல போனாலோ இல்ல செய்யற வேலையை தடுக்க நினைச்சாலோ மறுபடியும் நான் ஏதோ பிளான் பண்ணி தடுக்கிறதா மகேஷ் என்ன தப்பா நினைப்பான். நான் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனா நீ சொன்ன கேட்பான். இல்ல மித்ரா, நான் இப்ப கூட போன்ல அவர்கிட்ட அவரை போக வேணாம்னு எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். ஆனா அவர் கேட்கவே இல்ல. ஆனந்தி, போன்ல பேசினா அவன் அப்படிதான் சொல்லுவான். நீ நேர்ல போய் மகேஷ தடுத்து நிறுத்து. நான் எப்படி மித்ரா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நான் தானே. நான் போனா இன்னும் பிரச்சனை அதிகமாதே ஆகும். பிரச்சனைக்கு காரணமானது நீயா இருந்தாலும் அன்பும் மகேஷும் நீ சொல்றத கேட்பாங்க. ஏ ஆனந்தி, நீ வா, நம்ம 2 பேரும் போய் பேசுவோம். இல்லக்கா, நீ வர வேணாம். நீ எங்க வந்தா ஏதாவது கோவத்துல வார்த்தையை விட்டுருவ. அன்னைக்கு மாமா வீட்டுக்கு அவரோட சித்தப்பா சித்திலாம் வந்தப்போ நீ அவங்களை எதிர்த்து பேசி போட்ட. நல்லவேளை மாமா உன்னைய தடுத்துட்டாரு, இல்லன்னா உன்னையும் தப்பா நினைச்சிருப்பாங்க. நீ வர வேணாம்க்கா, நான் போய்க்கிறேன். ஏய், அதுக்காக நீ தனியாவா போக போற? நான் பாத்துக்கிறேன்க்கா. ஏய் இருடி, வேணா. கோகிலா, ஆனந்தி சொல்றதுதான் கரெக்ட். இந்த பிரச்சனையை ஆனந்தி டீல் பண்ணிப்பான். ஆனந்தி, நீ போ. வரேன்க்கா. ஏய் ஆனந்தி, ஐயோ, இவ வேற அங்க தனியா போய் பிரச்சனை இன்னும் பெருசாயிட போகுதுன்னு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீ பயப்படாம இரு கோகிலா. நீ போய் வேலையை பாரு, போ. சும்மா இதையே மாட்டிட்டு இருக்காத. கைய கொஞ்சம் அப்படி இப்படி அசைச்சாதான் சீக்கிரமா குணமாகும். சரிங்க அத்தை. வாங்க தம்பி, வாங்க. மா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் என்ன வாங்கன்னு கூப்பிடுறீங்களே. பெரிய மனுஷங்க தாமா. வீட்டுக்கு வந்த விருந்தாளிய வாங்கன்னு கூப்பிடணும்னு எங்க வீட்டு பெரியவங்க எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனாலதான் கூப்பிட்டேன். ஆனா என் வீட்டுக்கு விருந்தாளியா வர தகுதி உனக்கு இருக்கான்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு.